இன்று நாம் பார்க்க உள்ளது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்களின் தரிசன பலன் பற்றி. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த லிங்கம் சிறப்பு என்று பார்ப்போம். முதலில் ராஜகோபுரம் முன்பு எரியும் தீபம் முன்பு நாம் நமக்கு தேவையானதை முழுவதுமாக கூற வேண்டும். அதற்கு பின்பு கிரிவலம் தொடங்க வேண்டும். கிரிவல பாதையில் அமைந்துள்ள இந்திரலிங்கம், இந்த லிங்கத்தை தேவர்களின் தலைவன் இந்திரன் தினமும் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்திர பதவி நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்திரன் அண்ணாமலையாரை வழிபட்டதாகவும் அவருக்கு சிவபெருமான் சுயம்பு லிங்கமாகவும் காட்சி தந்ததாகவும் மற்றொரு தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும், பதவி உயர்வு, பணியிட மாற்றம், பாதுகாப்பான வேலை போன்றவைகள் கிடைக்கும். ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தலமாக விளங்குகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அக்னிலிங்கம். இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. கிரிவல பாதையில் மற்ற அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்க அக்னிலிங்கம் மட்டுமே இடப்புறம் அமைந்திருக்கும். அக்னிலிங்கத்தின் கீழ்ப்புறம் அக்னி தீர்த்தம் அமைந்துள்ளது. சந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. அக்னிலிங்கத்தை வழிபட்டால் நோய்கள் விலகும், பயம் நீங்கும், எதிரிகள் தொல்லை இருக்காது, மனக்குழப்பம் தீர்ந்து மனம் வலிமை கொள்ளும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான சிறப்பு வாய்ந்த தலமாக திகழ்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது யமலிங்கம். கிரிவல பாதையில் 3வது லிங்கம் யமலிங்கம். யமராஜன் அங்க பிரதட்சணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார். அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது. அதில் இருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது. அதுவே யமலிங்கமாகும். பூமியில் மனிதர்களின் உயிரை எடுக்க வரும் யமதூதர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறகே தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் யம பயம் நீங்கும், நீதி நெறி நிலைக்கும். இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், சகோதரர்களின் உறவு நீடிக்கும். விருட்சிக ராசி அன்பர்களுக்கான சிறப்பு வாய்ந்த தலமாகவும் விளங்குகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ள தலம் நிருதிலிங்கம். 4வதாக அமைந்துள்ள நிருதிலிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. சனி தீர்த்தம் அருகே இந்த லிங்கம் அமைந்துள்ளது. அஷ்டதிக்கு பாலகர்களின் ஒருவரான நிருதீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் இதுவாகும்.